வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 5 கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 27/1/2025 நான் சண்டே வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் வைக்கல. இன்றைக்கி வந்து மண்டே வந்து 27/1/2025 டே 5 கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்றைக்கி கவுன்சிலிங்கில் வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ அப்படிங்கிறதுல எவ்வளோ போஸ்டிங் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் 402 போஸ்டிங்கில் 321 போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 81 போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து எதுலேருந்து வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, நம்மளோட டிஎன்பிசி வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட் டேப்பில் அதில் கவுன்சிலிங் போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் இருக்கும், ப்ளஸ் இந்த நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்கும். இந்த ரெண்டு இதுவும் தனித்தனி பிடிஎஃபாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி உங்களோட கம்யூனிட்டி மட்டும் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேகன்சி இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். ப்ளஸ் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிசி டெலகிராமில் நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த டெலகிராம்லேயும் டைரெக்டாக அந்த பிடிஎஃபை எடுத்து உங்களுக்கு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ விஏஓ 402 போஸ்ட் இருந்ததில் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ 5 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதில் 321 போஸ்டிங் போக பேலன்ஸ் வந்து 81 விஏஓ போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர். இந்த போஸ்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே டே 5 எண்டிங்கில் எவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் மட்டும் காமிக்கிறனால வந்து மூவ் பண்ணி நான் காமிச்சிடுறேன். நீங்கள் வந்து பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கையில் வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். இப்போ இதில் வந்து டோட்டல் 3901 போஸ்டிங்னா 1530 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது 2371. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி மண்டேனால இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் போக 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 அப்படியே ரேங்க் பேக் சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபில் ஆகி என்ன செய்யணும்னா, முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு 10 நாளில் வந்து ஒரு 10 நாள் 8 நாள் 7 நாள்லேயே காலி ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி தான் அதிகமாக இருக்கும். அதில் நம்ம போகும்போது நம்மளுக்கு என்ன வேகன்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்ப்போம், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 17 போஸ்டிங்க. நம்ம இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 15 இருந்துச்சு. இப்போ அதாவது 5 பேலன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து 3 தான் இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஃபில் ஆகுதோ அதே அளவுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த போஸ்டிங் வந்து விருப்பப்பட்டு இருந்து எடுக்கிறவங்க இருப்பாங்க. அது மார்க் மெரிட்டில் இருக்கவங்களுக்கு இந்த இது கிடைக்கும். ஸோ ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து ஃபில் ஆகலை. அந்த ஒரு போஸ்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25 போஸ்டிங் வந்து ஃபில் ஆகலை. அதுவும் அப்படியே தான் இருக்குது. லேப் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த 37 போஸ்டிங் அப்படியே தான் இருக்குது. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய 25 போஸ்ட்டில் 1 ஃபில் ஆகி பேலன்ஸ் வந்து 24 இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் கேடர் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 115 போஸ்ட் வந்து அப்படியே இருக்குது, எதுவுமே ஃபில் ஆகலை. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அந்த சிஓஏ ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய போஸ்ட்டில் 20 போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த 34 போஸ்டிங் வந்து இன்னும் யாரும் எடுக்கலை, அதுவும் அப்படியே தான் இருக்குது. மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 அதுலேயும் 15 போஸ்டிங் அப்படியே இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இந்த டிகிரி முடிச்சவங்க மட்டும் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கில் 28 போஸ்டிங் அப்படியே இருக்குது. ஸோ காமர்ஸ் டிகிரி முடிச்சவங்களுக்கு இந்த போஸ்டிங்லாம் வந்து என்ன இருக்கும்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது எடுப்பாங்க. இந்த இதை இயூ ஆஃபீஸர் வந்து பொறுத்த வரைக்கும் 30 போஸ்ட்டில் 21 போஸ்ட்டு ஃபுல் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஹையாக ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். 30ல் 21 போச்சு, பேலன்ஸ் 9 இருக்குது. எத்தனை நாள் நடந்திருக்கு, 5 நாள் கவுன்சிலிங்லேயே முடிஞ்சிருச்சு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரேங்க் முன்னாடி இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து போஸ்டிங் போய் விருப்பப்பட்டு எடுக்கிறாங்கிறத பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. படிச்சுட்டு நம்ம 3 நாளுக்குள்ள கவுன்சிலிங் போய் நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக்டோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டோ எடுக்கிற மாதிரிக்கே முயற்சி செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் என்னென்ன சம்பளம் கேட்டகரி வேரியேஷன் இருக்குது அதை பார்த்துட்டு போய் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் எடுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பார்த்துட்டு போங்க. கவுன்சிலிங் போனவங்க அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் கண்டினியூஸாக பாருங்கள். இது எல்லாமே கவுன்சிலிங் முடிஞ்ச டயத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போங்க. தேங்க்யூ.